சக்கரத்துல 11வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. கும்பராசி அப்படின்னாவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு சிந்தனையாளர்களா இருப்பாங்க. கிரியேட்டிவ் மைண்ட் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எல்லாரும் மாரி யோசிக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்கள சொல்லலாம். புது புது ஐடியாக்களுக்கு சொந்தக்காரங்க. அதுவும் டெக்னாலஜி மூலியமா நெறைய ஐடியாக்கள சொல்லக்கூடியவங்க. ஃப்யூச்சர் விஷயங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பேசக்கூடியவங்க. பழைய விஷயங்கள போட்டு போட்டு பேசுறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. நெறைய நண்பர்கள் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு புதுசா ஒரு நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. பழைய நண்பர், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசுறது, பழகுறது, பழைய உறவுகிட்ட பேசுறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசா ஒரு நபர்கிட்ட பேசணும், அறிமுகம் இல்லாத ஒரு நபர்கிட்ட பேசணும், அவங்ககிட்ட வந்து தன்னுடைய கருத்துக்கள பகிர்ந்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா புது நபர்கிட்ட அதிகமா உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்க மாட்டாங்க. பழைய நண்பர்கள் அதுவும் வாலிய வயதில இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பேசுறது, பழகுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமுதாயத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும், சமூக ஆர்வம் இது அதிகமாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்பிங் மைண்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு ராசி தான். இருந்தாலும் தெரியாத நபர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக மிங்கிள் ஆக மாட்டாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. அப்சர்வேஷன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பேசும்போது பார்த்திங்கன்னா டீப்பாக பேசுவாங்க. ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்கன்னா கூட நல்ல உள்வாங்கி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்வாங்கி பேசக்கூடியவங்கள இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு? தமிழ் புத்தாண்டோடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா பல ஆண்டுகளாகவே, கடந்த 5 ஆண்டுகளாகவே நிறைய கஷ்டங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டாவது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? ஏன்னா நிறைய கஷ்டங்களை பட்டுட்டேன், இனிமேலும் என்னால் கஷ்டமே பட முடியாது, ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026 பரபவ வருடம் தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பரபவ வருடம் ராசியிலேயே பிறந்திருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமாராக தான் இருக்கும். ஆண்டு போக போக, மாதங்கள் போக போக ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள், ஒரு சில பின்னடைவுகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தடுத்த மாதங்கள் பிறக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நீண்ட நாள் ஆசை, இலக்கு இது எல்லாமே நிறைவேறக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில பின்னடைவுகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் இலக்குகளை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரபவ ஆண்டு கும்பராசிக்கு நம்பிக்கையும் வேகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. யாரெல்லாம் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காம ரொம்ப ஒரு லேசி அப்படின்னு உங்களை நினச்சாங்களோ அந்த இடத்துல திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாரும் உங்களை பார்த்து அவ்வளோ திறமை குறைவானவங்க அப்படின்னு எடை போட முடியாது. அந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பரபவ வருடம் கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. அதற்கான சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். நான் என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கு ஏதாவது இடையூறு வருது அப்படின்னா அந்த தன்மானத்தை இழந்து ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் அவமானப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக வந்திருப்பீங்க இல்லையா, அந்த தன்மானத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த ஆண்டில் ஜெயித்து காட்ட போகிறீங்க. என்ன ஒன்று, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அவசரம் காட்டி நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த தன்மானத்துக்கு சின்ன சின்ன
சின்ன இடையூறுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் நிதானமாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸான லைஃபு அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க, ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் பக்குவமாக பேசுவதன் மூலிமா நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வர இருக்குது. அதனால் பேச்சில் ஓரளவுக்கு நிதானம் இருந்தது அப்படின்னா நிறைய வெற்றிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசினீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ வருடம் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாங்கி கடனெலாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. மொத்த கடனை அடைக்க முடியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் காட்டுவீங்க இல்லையா, அதெல்லாம் சேமிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வாகனம், வண்டி வாகனம், புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். கடன் வாங்கி கொடுக்க முடியலையே, திருப்பி செலுத்த முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த ஆண்டில் அதை திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி பாதச்சனியாக அமர்ந்திருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்துக்காக யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இல்லை அப்படின்னா அதற்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய இன்னலை கொடுத்துரும். குடும்ப வாழ்க்கையிலையுமே ஒரு சில பிரச்சனையும் கொண்டு வந்துடும். அதனால் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். அதே மாதிரி கும்பராசிக்கு குடும்பம், திருமணம், வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். எந்த ஒரு நண்பன் உங்களை வேண்டவே வேண்டான்னு பிரிஞ்சு போனாலும் அந்த நண்பன் உங்களை தேடி வருவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன தகராறு ஏற்பட்டு கூட ஒரு சில ஆண்டுகளாகவே பிரிந்து வாழ்ந்துருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விட்டு கொடுத்தல், அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்வெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். தம்பிக்கோ தங்கைக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நீங்களே கூட வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தடையில்லாமல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நாங்கள் திருமணம் பண்ணலாம் காதலிச்சிட்டு தான் இருக்கிறோம், அந்த காதல் கைகூடி வருமா அப்படின்னு கேட்குற அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் காதல் கைகூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் பெற்றோருடைய பர்மிஷனோட நல்ல கைகூடி வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. உங்களை டென்ஷன் படுத்தியிருப்பாங்க. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணால் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இன்னல்கள் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்தே ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வருடத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு சுய தொழில் செஞ்சு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வரன் தேடுறவங்க இந்த ஆண்டில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரமே கிடைக்கல, போதுமான ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஆதாயம், அதிக சம்பளத்தோடு பெரிய நிறுவனத்துலேருந்து ஒரு புதிய வாய்ப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலையில் ஒரு கொஞ்சம் வேலைப்பளு இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இந்த ஆண்டில் கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் இருந்தெல்லாம் கூட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். செய்கிற வேலையை விடுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வேலையை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிற வேலையை விடுங்க. அவசர முடிவு இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருங்க. மற்ற வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பொதுவாகவே ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவசர முடிவு வேண்டாம்.
அதே மாதிரி ஒரு சில உறவுகள் உங்களை தேடி வரும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக பழைய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் வருவாங்க. நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு சில பொருளெல்லாம் விற்பனை செஞ்சுருப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில லாபங்கள் இந்த ஆர்டரில் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பால், தானிய வகை செஞ்சுட்டு வாங்கி விற்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் இந்த ஆர்டரில் கையெழுத்தாகும். பங்குதாரர்கள் ஒரு சிலர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஒப்பந்தம் போடுறவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒப்பந்தம் போடுறவங்கக்கிட்ட இந்த கணக்கு வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்காது. அதனால் ஒரு சில இன்னல்கள் தேவையில்லாத அந்த இளங்கிளம்புறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராசியில் ராகு இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா ஆடம்பரமான பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். டக்குன்னு அதை வாங்கிடவும் செய்வீங்க. அதனால் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதானமாக செயல்படுறது நல்லது. குறிப்பாக பண விஷயத்தில் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அலைச்சல் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு திருப்தியின்மை மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படும். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வார்த்தையில் நிதானம் இருக்கணும். வீண் விவகாரங்களில் தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் முடிந்தால் ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், தடைகள் இது எல்லாமே நீங்கும். நம்பிக்கையோடு அந்த ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நிச்சயமாக அந்த ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.